சமீபத்தில் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்திருக்கிறார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி. இதன் மூலம் அவருக்கு விமானத்தில் செல்வதற்கு பயம் இருப்பதாலேயே டெல்லிக்கு செல்வதை தவிர்த்திருக்கிறார் என மீம் போட்டதில் உண்மை இருக்கிறது என புரிந்து கொள்ள முடிகிறது. சமீபத்தில் புதுச்சேரியில் IAS ஆக வருவதே ஜாலியாக இருந்துவிட்டு போகத்தான் என சொல்லி IAS அலுவலர்களின் பணிகளையும் பொறுப்பையும் சிறுமைப்படுத்தி பேசியிருக்கிறார் முதலமைச்சர் என் ரங்கசாமி. கடந்த முறையும் புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி அவர்கள்தான் இருந்தார். பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிப்பை கிடைக்கவில்லை என்று மாணவர்கள் புகார் அளித்தால் அதை சரி செய்யாமல் அந்த குறையை IAS அலுவலர்கள் மீது போட்டு விடுகிறார். உண்மையான தலைவன் குறை சொல்லக்கூடாது, களத்தில் இறங்கி செயலாற்ற வேண்டும் என்பதை மறந்துவிட்டார் போல. புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக காங்கிரஸில் இருந்து வெளியே வந்து NR காங்கிரஸ் என்னும் கட்சியை தொடங்கிய முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்கள் அதன் பின் எந்த ஒரு புதிய கட்சியையும் புதுச்சேரியில் வளரவிடாமல் பார்த்து கொண்டார் என்பதே நிஜம். அண்மையில் புதுச்சேரியின் சுற்றுலாவை மேம்படுத்துதல் மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் திட்டங்களுடன் வந்த லட்சிய ஜனநாயக கட்சியை தொடர்ச்சியாக அவமதிப்பது, அவர்கள் தங்களுடைய சொந்த பணத்தை போட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்ய தயாராகி அனுமதியை மட்டுமாவது கொடுங்கள் என கேட்டால் முட்டுக்கட்டை போடுவது என்ற மலிவான வேலைகளை செய்கிறார் புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி. காரணம், நம்மை தாண்டி யாரும் புதுச்சேரியில் வளர்ந்துவிடக் கூடாது என்ற பயம் என்பதை தவிர வேறு என்ன உள்ளது? ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் சில நிழற்குடை இருக்கைகளை பெயருக்கு அமைத்துவிட்டு நகரை மேம்படுத்தாமல் இருப்பதால் முதலமைச்சர் ரங்கசாமி அரசின் கையாலாகாதத்தனம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. புதுச்சேரி என்பது யூனியன் பிரதேசம். இதற்கான பெரும்பான்மை நிதியை மத்திய அரசே தருகிறது. அப்படி இருக்க தேர்தலில் மத்தியில் இருக்கும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து ஆட்சியை பிடித்துவிட்டு முதலமைச்சர் ஆனவுடன் பாஜக MLA-களையும் NDA கூட்டணி கட்சியினரையும் மதிக்காமல் இருப்பது எந்த வகையில் நியாயம்? இந்த தவறை தொடர்ச்சியாக என் ரங்கசாமி அவர்கள் செய்து வருவது கூட்டணி கட்சிகளுக்கு மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் முதல் ஆளாக முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற திரு என் ரங்கசாமி 5 மந்திரிகளை நியமிப்பதற்குள் ஒரு மாதமே கடந்திருக்கும். இந்நிலையில் இலாக்காவையும் அமைச்சர்களுக்கு ஒதுக்காமல் தன் கைவசத்திலேயே அனைத்து துறைகளையும் வைத்திருந்தால் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பலதரப்பட்ட துறைகள் எப்படி வளர்ச்சி பெறும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அமைச்சர்களுக்கு துறைகளை பிரித்து கொடுத்தால் தானே நிர்வாகம் செழிக்கும், புதுச்சேரி வளரும். ஆனால் இதில் எதையுமே செய்யாமல் பட்டப்பெயர் மட்டும் புதுச்சேரியின் கர்ம வீரர் என்று வைத்துக் கொண்டால் எப்படி? கர்மம் என்றால் செயல். அந்த செயலுக்கேற்ப எப்போது செயல் வீரராக புதுச்சேரி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி மாறுவார் என்ற மக்களின் கேள்விக்கு பதில் உண்டா?